ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ்பிபிஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். உங்கள் சப்போர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து குழந்தைய வச்சுட்டு வீடியோ போட முடியலை. பட் ஸ்டில் வந்து எப்போயாவது கிடைக்கிற டைமில் நைட் அந்த மாதிரி நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். பட் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் நம்மளோட இன்னொரு vlog சேனல் ஹலோ டோனா, அந்த சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Jan 2022. ஸோ அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக வந்து நான் IBPS PO எக்ஸாம் எழுதினது. அதுக்கு பிறகு வந்து நான் எந்த எக்ஸாம் எழுதவும் இல்லை, எந்த விதமான ப்ரிப்பரேஷன்லேயும் இருந்ததில்லை, ப்ராக்டிஸ் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு 3.5 வருஷம் கேப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்கிறோம், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதை படிங்க, இந்த மாதிரி படிங்க அப்படின்ட்டு. பட் வந்து இப்போது ரியல் டைமில் வந்து நான் வந்து ஒரு குவிஸ் போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ நான் அதுக்காக வந்து எந்த எக்ஸாம்ஸ்க்கு எதுவுமே நான் அப்ளை பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அண்டு குவிஸோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓகே ஒரு லைவாக வந்து ஒரு குவிஸ் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு போடுறேன். ஸோ நான் இன்னொரு மொபைலில் வந்து குவிஸ் போடுவேன். ஸோ நான் அதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு நான் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் எந்த குவிஸ் வந்து போட போகிறேன்னு நான் இன்னும் சூஸ் பண்ணலை. ஸோ நான் அடாவில் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு SBPO ஒரு ரீசனிங்கில் ஒரு பசில் போடலான்னு இருக்கேன், என்னோடய பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிச்ச டாபிக்லேருந்து. ஸோ எனக்கு ஸ்பீட் எப்படி இருக்குது, நான் பசில் வந்து எவ்வளோ நேரத்தில் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இது வந்து எந்த விதத்தில் எனக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி எல்லாமே வந்து வித்தின் 1 மினிட்குள்ளாடி போட்டுட்டு இருந்த பசில்ஸ் ஒரு 3.5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் என்னால் எவ்வளோ நேரத்தில் போட முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். A few moments later. ஒரு ஃப்ளோர் பசில் இருக்குது. ஓகேவா, ஃப்ளோர் பசில் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே வந்து நம்ம போனால் முடிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் பேஸ்டு பசில் போட்டிருக்கோம். 2 பேராமீட்டர் வரும், ஒரு ஃப்ளோரும் கண்ட்ரி பேஸ்டு பிளேஸ் பேஸ்டில். இப்போ நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. 3 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இது நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் 1 மினிட்டே கொண்டு வந்துடலாம். பர்சன்டேஜ் வந்து எனக்கு 70% வந்திருக்கு. பட் இது நம்ம திரும்பவும் என்ன சொல்கிறது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் முடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பர்சன்டேஜும் வந்து நல்லா இம்ப்ரூவ். ஓகே, இந்த டெஸ்ட்டு வந்து இந்த பசில் என்னைக்குள்ளது டேட்டு நான் பார்த்து சொல்லிடுறேன். ஜூலை 24 Thursday அன்னைக்கு ஃப்ளோர் பசில் குவிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த குவிஸ் வந்து போட்டு பாருங்கள். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு மேபி கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா SBPO ப்ரிலிம்ஸ் பசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசில்ஸ் வந்து போடுங்க, உங்களுக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ ஐ திங்க் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்லலாம் எனக்கு என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவே வந்து ரீசனிங் தான். ஈவன் IBPS PO ப்ரிலிம்ஸில் கூட எனக்கு வந்து ரீசனிங் வந்து 30+ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் மெயின்ஸ்லேயும் வந்து 20+ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், ஒரு 3.5 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் சால்வ் பண்ணும்போது எல்லா பசிலையுமே நான் வந்து ஸ்டக் ஆகிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து போட்டிருக்கலாம், லைக் எனக்கு எந்த பசில் வந்து எடுத்தால் ஆன்சர் வருதோ அதை நான் போட்டிருக்கலாம். பட் வந்து எனக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே கூட நம்ம அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் எக்ஸாமில் ரியலாக இப்படி தான் நடக்கும். சில பசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது, என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு தெரியுது, ஆனால் ஸ்டக் ஆகுது. அட் அ டைமில் வந்து லைன் 3ஐயும் 4ஐயும் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ண முடியலை. சீட்டிங்கில் வந்து எங்கே யாரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது மைண்டு யோசித்து இங்கே பேப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கேப் விடாமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சண்டே வீக்கெண்டில் வந்து இப்போ நான் மார்னிங் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன், அதுக்கு கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. பார்க்காதவங்க
அந்த போலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள், நம்ம லைவ் போகலாமா அப்படின்ட்டு. ஸோ அப்கமிங் பிஓ எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ கிளர்க், எஸ்பிபிஓ கிளர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களோட டவுட்ஸ் எதுனாலுமே வந்து லைவ் செஷனில் கேட்டுக்கோங்க. அண்ட் வந்து வீக்கெண்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கோங்க, பட் வந்து என்னைக்கு அப்படின்னு கரெக்டாக ஒரு டேட்டு வந்து சொல்லுங்கள். சாட்டர்டே ஆர் சண்டே அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.